இல்ல தமிழகத்துல இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படிங்கிறது எந்த விதத்திலேயும் திமுக ஆட்சியில இருந்த மாதிரியே இப்ப தொடருதே தவிர எந்த மாற்றமும் நடக்கல. ஆனால் நாங்க ஒரு தூய சக்தி, நாங்க மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எதுல மாற்றம் நடக்குதுன்னு சொன்னா அந்த பெண்களோட சிறப்பு பிரிவுக்கு சிங்கப்பெண் அப்படின்னு பேர் வச்சாங்க. அதுல மாற்றம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பெண்கள் அந்த துறைகளை வந்து யூனிஃபார்மை வந்து மாத்திருக்காங்க. அதுல மாற்றம் நடந்திருக்கு. ஆனா பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயத்துல திமுகவுக்கும் இப்ப இருக்கக்கூடிய தாவேகாவுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி 3 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் இருக்கு. அதனால மாற்றம் எங்க நடந்திருக்குன்னா பேர் வைக்கிறதுல மாற்றம், யூனிஃபார்ம்ல மாற்றம் நடந்திருக்கு. அவ்வளவுதான். ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு அரசு எப்படியாவது வந்து எம்எல்ஏக்களை வந்து அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல அந்தந்த கட்சியில நடக்கிற ஒரு குழப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஏன்னா நீங்க வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு ஒரு எம்எல்ஏ அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க இவ்வளவு குறைவான காலத்துல ரிசைன் பண்ணிட்டு தமிழக வெற்றி கழகத்துல இணைய வேண்டிய சூழல் என்ன? அப்ப ஒன்று இவங்களோட ஆதரவு இல்லாம இவங்களோட அழுத்தம் இல்லாம இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால புதிதான ஒரு கட்சி, புதிதான அரசாங்கம், ஆனா குதிரை பேரத்துல ரொம்ப சிறப்பா செயல்படுறது மட்டும்தான் இப்ப பண்ற ஒரே வேலை. நீங்க வந்து பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணணும் தானே தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே உள்டாவா மாறிடுது. கொடுத்த வாக்குறுதிகள் கூட அவங்க நிறைவேற்றுறதுக்கு வந்து தயாரா இல்ல. அவர் முதல் நாளே கை தூக்கிட்டாரு. கஜானா காலி, எங்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி வாக்குறுதி கொடுக்கும் போது கஜானா காலியா இருக்குதா, இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, இதையெல்லாம் பார்த்துட்டு வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கறத நீதிமன்றமே சொல்லுது. இதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் கூட பல்வேறு முறை சொல்லியிருக்காரு. உங்க ஸ்டேட்டோட பினான்ஸ் சிச்சுவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுங்க. ஆனா ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி இருக்காங்க. பார்ப்போம். நீங்க வந்து ஊழல் செய்ய விட மாட்டேன். அதாவது முதலமைச்சர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அவரு உண்மையாகவே மக்களுக்கு பேசுறாரா இல்ல சினிமா வசனத்தை பேசுறாரான்னு புரியலீங்க. நல்ல ஆவேசமா கையெல்லாம் நீட்டி எல்லாம் பண்ணி சினிமால வர மாதிரியே டைலாக் பேசுறாரு. ஆனா பிராக்டிக்கலா கீழே வந்து எந்த சேஞ்சும் இல்ல. நீங்க சொல்றீங்க அந்த கோர்ட்ல போடக்கூடிய ஜிபி பிபி இவங்க கிட்ட எல்லாம் நேரடியா பணம் கேட்டிருக்காங்க. நானுமே லாயர் அப்படிங்கறதால என்னோட காதுக்கு இதெல்லாம் நிறைய வந்தது. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு புது கவர்மெண்ட் வந்த உடனே இப்படி வந்து காசு வாங்கிட்டு இவங்க அப்பாயின்மெண்ட்னா இவங்க போட லாயர்ஸ் எல்லாம் எப்படி வந்து நாளைக்கு வந்து உண்மையான முறையில அரசாங்கத்தை காப்பாத்துவாங்க, அரசாங்க சொத்துக்களை காப்பாத்துவாங்க. அதனால அவர் வசனம் பேசுறதை விட்டுட்டு அங்கதான் அது எங்க மாவட்டம் கொஞ்சம் வருமானம் அதிகம் இருக்கிற மாவட்டங்களா, அதனால கொஞ்சம் நிறைய கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான்.